ஐயா நீங்க நான் சொல்லல. ஆமா என் வீட்டுல நடந்த சமாச்சாரம் தான் சொல்றேன். ஆமா அப்படி சொல்லு. எனக்கு என் பொண்டாட்டி சண்டை வந்து போச்சு. இல்ல கூட்டாளியே
தாயாலதான் சண்டை வரும். எப்படின்னு கேளு. எப்படி மனுஷா நீ ஊர் ஆட்டுக்கு போற, நல்லா இட்லி தோசை சாப்பிடுற, நான் இங்க கூழ கஞ்சா குடிச்சு கிடக்குறேன், நீ ஏதாவது எதிர்பார்க்கறியா அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி என்கிட்ட ஒரே சண்டை. இல்ல சுத்தாலியா தான் கேக்குறான். உனக்கு ஆனா இருக்குது மிருகம், ஓடி போயிரு அப்படி சொன்னதும் நான் பார்த்தேன். அடியே உனக்கு தோசை வேணும், தோசை வேணும், இன்னைக்கே நான் உனக்கு தோசை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு குடு 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 குடுன்னு இந்த ஊருக்கு ஓடியாங்க. இது என்ன ஊரு சுந்தராசபுரம். இந்த சுந்தராசபுரத்துக்கு கூட நம்ம தலைவரை பார்த்து நாட்டார பார்த்து ஐயா நாட்டார, நான் ஒரு இல்லாத ஆளு, எனக்கு ஒரு நிலமால எதுவுமே கிடையாது, ஒரு என் பொண்டாட்டி தோசை மேல ஆசைப்பட்டு போட்டா எப்பயும் ஆசைப்படாதவன் ஒரு படி நெல்லும் ஒரு 1/2 கிலோ உளுந்து கொடு, நான் தோசை சுட்டு என் பொண்டாடி கொடுக்க போறேன், தலைவரை போய் கேக்குறேன். அப்படி கேட்ட உடனே அவரு இந்த மனசு கொடுத்தாரு, நல்லவ வாரி கொடுத்தாரு, எடுத்துட்டு போய் சாப்பிடுறாங்க. ஆமா 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 6 மரக்கா உளுத்தம் பருப்பு தாராளமா வாரி கொடுத்தாரு. அதை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல பொண்டாடி கொடுத்து பாரு நெல்லும் உளுந்து வாங்கிட்டான், இது என்னென்ன செய்யணுமா செஞ்சு சாப்பிடு, தோசை சுடு, நான் ஆட்டத்துக்கு போயிட்டு போய் வரேன் அப்படின்ட்டு ஆட்டத்துக்கு வந்துட்டேன். ஆட்டம் வந்து ஆடிட்டு காலையில கிடுகிடுன்னு பவுடர் கலச்ச உடனே வாத்தியத்தை கூட சொல்லாம வீட்டுக்கு போறேன். இல்ல காலை உடைச்சு தலையில வச்சு சூத்தாலே நவுந்து போறேன். எப்படி நம்ம பொண்டாட்டி தோசை சுட்டு வச்சிருப்பா, நம்ம பொண்டாட்டி தோசை திங்கணும். அவன் தான் நம்ம பொண்டாட்டி சொல்றான், நீ பொண்டாட்டி தோசை சரி உடைய அண்ணன் அப்படி தோசை சுட்டு வச்சிருப்பாங்கன்ட்டு வீட்டுக்கு போனேன். எப்பா தம்பி, அந்த 6 மரக்கா நெல்லியும் 6 மரக்கா உளுந்தியும் எத்தனை தோசை தெரியுமா சுட்டு வச்சா? 3 தோசையா சுட்டு வச்சுக்கிறான். எந்த காதரா போய் சொல்றது? என் பொண்டாட்டி அவ்வளவு சாமாச்சு. ஆமா, தோசை சுட்டு வச்சதும் நம்ம பொண்டாட்டி திறமை. நான் போய் உக்காந்து இலைய போடுறீன்னு இலைய வச்சா தோசையை வெடின்னு ஒரு தோசை எடுத்து வைக்கிறா. ஐயா என்னடி ஒரு தோசை வைக்கிறேன்னா, நான் தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சேன், எனக்கு 2 தோசை, உனக்கு ஒரு தோசை வந்துச்சு. ஆமா 2 பேருக்கு ஒரு பந்தயம், ஆம்பளைக்கு வர மாதிரி வந்தது இல்ல பொம்பளைக்கு வர மாதிரி, அவரே 2 பந்தயம், 2 பேரும் படுப்போம். யாரு முதல்ல எஞ்சி ஊங்கொட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தோசை, யாரு ஊங்கொட்டலையோ அவங்களுக்கு 2 தோசை அப்படின்னு ஈத்து போட்டு படுத்துட்டோம். கல்யாணம் சாந்திருக்கேன். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஒரு ஆளு ஊங்கொட்டல. எனக்கு என்ன நினைப்பு, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து இருச்சாயி பாடி சாணி போடணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவன் ஓ அக்கான்னு சொல்லிடுவா, அவளுக்கு ஒரு தோசையா போடும், எனக்கு 2 தோசை ஆயிடும் அப்படின்னு நான் படுத்துருக்கேன். ஆனா ஒரு ஆள் வந்து கூப்பிடல 3 நாள் ஆச்சு. நேற்றுதான் 2-3 நாளைக்கு முன்னாடி கெட்டியார வீட்டுல சண்டை 2 பேரும் அடிச்சு மாஞ்சிட்டாங்க, 2 பேரும் செத்து விட்டாங்க போல இருக்குது. ஓஹோ அப்படின்ட்டு சாதிச்சு. ஆமா, அந்த ஊருக்காரங்க எல்லாம் நேரம் எங்க போறாங்க, மலையாறு தோட்டி இவங்கள்ட்ட போறாங்க. இந்த மாதிரி அனாதி பணமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் சொன்னதும், தம்பி அவனுக்கு வரக்குள்ளே தம்பி கடபாரையும் மம்முட்டியும் தூக்கிட்டே வராங்க. வந்தவனு சும்மா விட்டானு எப்படி விடுவான், கடபாரு எடுத்து அரையால போட்டு இடிச்சான் பாரு. அப்ப நான் நினைச்சேன், அடே நான் ஊரு அடி வாங்கி சம்பாதிச்ச காசுடா சொல்லான்னு நினைச்சேன். ஆனா ஊன்னா தோசை ஒண்ணாயிரும் சொல்லல. இடிச்சானுவன் 2 பேரும் கொண்டு வந்தானுவ, கழுவுனானுவ. இதுக்குள்ளேயே சுடுகாட்டுக்கு 2 குரோடு வரவு போயிடுச்சு கொளுத்துறதுக்கு. ஆமா, அங்க எங்களை தூக்கிட்டு போயிட்டு 2 பேரும் தூக்கி போறாங்க. கட்ட மேல கட்ட அடிக்கி அதுக்கு மேல எங்க கட்ட அடிக்கி சொல்ல வேண்டாம். கம்மியாட்டி நான் சொல்ல நினைச்சேன், ஒரு தோசை வருமே தோசை ஒண்ணே சொல்லல. தம்பி எல்லாமே எனக்கு தான் முதல்ல நடக்குது. பொண்டாட்டி வந்துட்டாளா? இருடா கம்மியாட்டி கொல்லிக்கட்டு எடுத்து என் கட்டடத்துக்கு நேரம் வச்சான் பாரு, திகிட்டு எரிஞ்சுது. இதுக்கு மேல இருந்தா நம்ம போய்க்க மாட்டோம். எனக்கு 1 நீ எதிரி என் பொண்டாட்டி எனக்கு 2, அங்க இருந்துட்டா 3 பேரு 2 போனவங்க நம்ம 3 பேர் தான் பங்கு போடுது அப்படின்னு அவனுக்கு ஓட, நான் 1 ஓட, என் பொண்டாட்டி 2 ஓட. என் கடை இப்படி சிரிக்குது. கண்ணம்மா பாப்போம் கொடி பறக்க
சேவல் கொடி பறக்க குமரனின் மலை மேலே கொடி பறக்க கோடான கோடி ஜனம் உன்னை துதிக்க சேவல் கொடி பறக்க பண்டாரம் போல் வரும் முருகனை பார்க்க வாருங்க பண்பான காவடி சிந்தையை கேட்க வாருங்கள் நீங்கள் கேட்க வாருங்கள் பண்டாரம் போல் வரும் முருகனை பண்டாரம் போல் வரும் முருகனை பார்க்க வாருங்க பண்பான காவடி சிந்து கேட்க வாருங்கள் நீங்கள் கேட்க வாருங்கள் அந்தப்பா சொந்தப்பா நீதான் நினைக்க கந்தப்பா அந்தப்பா சொந்தப்பா நீதான் நினைக்க சொந்தப்பா சேவல் கோடி பறக்க உன்னை பார்க்குதே இங்கு பக்தர்கள் பலர் கோடி அருள் சாகிறே இங்கு அருள் பாயிரே பண்டாரும் போல் வரும் முருகனை பார்க்க வாருங்க பண்பான காவடி சிந்து கேட்க வாருங்கள் நீங்கள் கேட்க வாருங்கள் முருகன் அருள் இருக்கும் போது முன்பிறகு எனக்கு வேண்டாம் முருகன் அருள் இருக்கும் போது மறுபிறவி எனக்கு வேண்டாம் பேராசை கொள்ளாதடா மனிதா பேராசை கொள்ளாதடா பாலிருக்கு பழமிருக்கு பச்சை மயில் வேலிருக்கு பாலிருக்கு பழமிருக்கு பச்சை மயில் வேலிருக்கு வீணாசை கொள்ளாதடா வீணாசை கொள்ளாதடா முருகா வாங்கம்மா வணக்கம் 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 தனக்கு அழகு வணக்கம் தனக்கு அழகு வணங்குவது யாவர்க்கும் அழகு வணங்குவதோ யாவருக்கும் அழகு வணக்கம் இணக்கம் தரும் வணக்கம் இணக்கம் தரும் வணக்கம் வாழ்வு தரும் வணக்கம் வாழ்வையும் தரும். ஆமா எவ்வளவு தெளிவா உங்ககிட்ட சண்டைக்கு ஒருத்தர் வராருன்னா ஆமா
ஐயா வணக்கம், நான் என்னையா தவறு செய்தேன் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு வணங்கி கேட்டுப்பாரு, அவன் விட்டு போயிடுவான். அட இவனை அடிக்கிறதும் ஒண்ணு, சும்மா இருக்கிறதும் ஒண்ணு அப்படின்னு அவன் வீட்டுக்கு போயிட்டே இருப்பான். பார்த்துதாங்கிறேன். ஆமா 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 ஆமா, நீ வாய திறக்காதடா அம்மாவன. சரி, இது என்ன நகரம்? சுந்தரேசபுரம். ஞாபகம் வந்துச்சுமா? மூக்க பிடிக்க சாப்பிட்டீங்க, ஊர் பேரை உடனே மறக்கிறீங்க பாத்தீங்களா? சாப்பிடக்குள்ள ஞாபகம் இருந்துச்சுமா? இலைய எடுத்து போட்டதும் பேர் மறந்து போகுது. அது தவறு, நல்ல வார்த்தை தான். சுந்தரேசபுரம். சுந்தரேசபுரம். எதனால் இந்த சபை? இந்த சபை பார்த்தாயா, ஆமாமா மச்ச நாடு போல் சிறைத்தோங்கும் சீர்சபை. ஆமாமா, மச்ச நாடு எப்பேற்பட்ட நாடோ ஆமா, அப்பேற்பட்ட நாடுக்கு ஒப்பான நாடு ஒப்பான நாடு இந்த நாடு. ஆமா. ஆனால் இந்த சுந்தரேசபுரத்திலே சபை கொண்டிருக்கிறே, எதனால் கொண்டிருக்குது? அவங்க முருகப்பெருமான் இருக்கிறாரு, அவருக்காக. இப்ப எனக்கு லோனு போடுறியா நீ அடி வாங்குறதுக்கு? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிரிச்சு அடித்தானே. அப்படியா? சரி, நாளை நம்ம உங்களை வச்சு சொல்ல முடியும். ஆமா ஆமா. அதனால் சுந்தரேசபுரம் நகரத்துல எதனால் இந்த சபை கொண்டிருக்குதுன்னா அந்த முருகப்பெருமானுக்காக. முருகப்பெருமான், அதாவது வந்து இந்த முருகப்பெருமானுக்கு வருடத்துக்கு ஒரு நாள் தேர்திருவிழா செய்து அவரை வந்தன வழிபாடு செய்தது உண்டானால் ஆமா கண்டிப்பா நம்மளுக்கெல்லாம் நாம் செய்யற தவறெல்லாம் போக்கி பாவத்தை போக்கி புண்ணியத்தை தந்து நம்முடைய பாவத்தை போக்கி புண்ணியத்தை தந்து சாலோகம் சாமீபம் சாருட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் முத்தி மோட்சத்தை கொடுப்பார் முருகப்பெருமான். நமக்கு முத்தி மோட்ச கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா இந்த மாநில ஜென்மத்துல நாமளால செய்யாத தவறே கிடையாது. நம்ம என்ன அக்கிரமா ஒரு கோட்டு போட்டு பாரு, அவன் பேசுற பேச்சு என்ன நடக்குதுன்னு பாரு. பூமி ஆடுறதா? நான் ஆடுறேன், அவன் அப்படி சொல்லிட்டு போவான். மாத்தான் மனுவை கைப்பிடிக்கிறோம், மதிப்பு. ஆமா, பங்காளி சொத்தல ஏமாத்திரம். ஐயோ, பங்காளி சொத்தை அமைச்சு வைக்கிறோம். ஆமா, சரியா? இப்படி எத்தனை கொலையெல்லாம் செய்யறோம், கொலை செய்து கற்பழிப்பு கண்டல் எல்லாம் நடக்குது. கண்டிப்பா நடக்குது. ஆமா ஆமா. இந்த கர்ம பூமியிலே வாழ்ந்து நாம எப்படி சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த மாதிரி கடவுளை வந்தன வழிபாடு செய்தது உண்டானால், கடவுளை துதித்தால் கண்டிப்பா நம்மளுக்கு சொர்க்க பதவி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். தெரிஞ்சு தவறு செய்யக்கூடாது, தெரியாமல் செய்யலாம். இது தவறு என்று நினைத்து தவறு செய்தால் அந்த மாதிரி தவறு எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்ல. ஆமா, தெரியாம அப்படி இந்த ஊர் மக அப்ப நம்ம ஊர்ல இருந்து நடக்குது இவங்க இல்ல. ஆமா, இவங்க எப்படி உட்கார்ந்து பாக்குறாங்க பத்தியா? ஆமாமா ஆமாமா. முருகப்பெருமானுக்காகவே ஒரு இரவு கண் விழிக்க வேண்டும். அதனால் சபை கூடியிருக்காங்க. இவங்க யார் தெரியுமா? திரண்ட மேலவர் சிறியவர் நாம் இங்கே சேரினோம், உருண்ட வாய் தரும் பொன்னுரலை உறைந்துரைந்து ஓடுகின்றன. இருண்ட கல்லையும் பொன்னிரும மாற்றுவது இரும போல் மருண்ட தன்மையும் மாற்றுவார் ஆயனும் வழக்கு. இதுல ஒரு சென்னை அர்த்தம் புரிஞ்சிருக்குது. ஏதோ உருட்டு இருக்குன்றீங்க, அதுதான் வழங்குது, வேற ஒண்ணு வழங்கல. ஐயா, திரண்ட மேலவர் என்றால் இங்க அமர்ந்திருக்காங்களே, மாதா மாதா பிதா பிதா குரு குரு அங்கொரு தெய்வம்.